இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:20. பிரிட்டிஷ் ராணுவத்தில் வேலை பார்த்து வந்த ஒருவர் ஆப்பிரிக்காவின் காடுகள் சூழ்ந்த பகுதியில் ராணுவ பணி செய்யும்படியாக அனுப்பப்பட்டார். அவரை சந்திக்க அவருடைய நீண்ட நாள் நண்பர் ஒருவர் ஆப்பிரிக்கா சென்றார். அங்கு அவருடைய குடிசையில் சென்று அவரை பார்த்தபோது அவர் அதிர்ச்சி அடைந்தார். ஏனென்றால் அந்த அதிகாரி மிகவும் விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்தி அவருக்கு முன்னால் இருந்த மேஜையில் விலை உயர்ந்த சீன பளிங்கு பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்களில் உணவு வைக்கப்பட்டு அவர் உண்ண தயாராயிருந்தார். அதை கண்ட அவருடைய நண்பர், இந்த காட்டு பகுதியில் ஏன் இப்படி விலை உயர்ந்த பொருட்களை வைத்து நன்கு உடை உடுத்தி இருக்கிறீர் என ஆச்சரியத்துடன் கேட்டார். அதற்கு அந்த அதிகாரி, நான் இங்கு ஆப்பிரிக்க காட்டு பகுதியில் வசித்தாலும் வாரம் ஒரு முறை நான் ஒரு பிரிட்டிஷ் நாட்டின் குடிமகன் என்பதை எனக்கே ஞாபகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறேன். நான் இருக்கும் இடம் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் சரி, நான் பிரிட்டிஷ் நாட்டின் பிரஜை என்பதையும் என் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவன் என்பதையும் இந்த நாட்டில் இராணுவ பணிக்காக சற்று காலமே தங்க மட்டுமே வந்தவன் என்பதையும் இந்நாட்டின் எந்த கலாச்சாரமும் என்னை பாதிக்காது என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்ள நான் இப்படி செய்கிறேன் என்றார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது போன்று எண்ணம் இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் பரலோக குடிமக்கள் என்ற உணர்வு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவே நம் உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். வெளிநாட்டில் இருக்கும் இந்தியர்களுக்கு அந்த நாட்டில் இந்தியாவின் தூதரகம் இருக்கும். தங்கள் பிரச்சனைகளை அவர்கள் அங்கு கொண்டு செல்வார்கள். இந்தியாவின் ஸ்தானாபதியாக இருக்கும் தூதர் அங்கு வேலை செய்யும் இந்தியர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வார். அயல் நாட்டில் இருந்தாலும் கூட அங்கு வேலை செய்யும் இந்தியர்கள் இந்தியாவை அந்த தேசத்தில் வெளிப்படுத்துவார்கள். பரலோகத்தின் தூதரகமாக சபைகளும் அதன் ஸ்தானாபதிகளாக ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். நம் ராஜா இயேசு கிறிஸ்து. நாம் பரலோகத்தின் பிரஜைகளாக இருப்பதால் நாம் எப்போதும் பரலோகத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அதில் பரலோகத்தை வெளிக்காட்ட வேண்டும். ஆனால் உலகத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருந்தால் நாம் பரலோகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அநேகர் இந்த உலகம்தான் தாங்கள் கடைசி வரை இருக்க போகிற இடம் என்று சொத்து மேல் சொத்து சேர்த்து உலக கேளிக்கைகளில் மூழ்கி இருக்கிறார்கள். என்ன ஒரு பரிதாபம்! நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நாம் மரித்தால் பரலோகம் செல்வோம். உயிரோடு இருந்தால் பரலோகம் நம் மூலமாக உலகத்தில் செயல்படும். இந்த எண்ணத்தோடு நாம் வாழ்ந்தால் நம் வாழ்வே ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த பூமிக்குரிய வாழ்வு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஒரு கூடாரவாசியை போன்ற ஒரு வாழ்வு ஆண்டவரே, பரதேசியாய் நாங்கள் இந்த பூமியிலே கொஞ்ச நாட்கள் வாழுகிறோம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டப்பா, பரலோகத்தின் பிரஜைகள் நாங்கள் என்பதை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்தி அப்பா, உமக்கேற்ற காரியங்களிலே அப்பா ஸ்தோத்திர நாங்கள் ஆண்டவரே எங்கள் கவனத்தை செலுத்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை வாஞ்சி நாடக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.